வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம TNSRB 2020 உலகியல் டாப்பிக்லேருந்து சில இம்பார்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், 18 பொருட்களின் விலை ரூ 342 எனில் 24 பொருட்களின் விலை என்ன? ஆப்ஷன் பாருங்கள். ஆன்சர் ஏ 444, ஆன்சர் பி ரூ 482, ஆன்சர் சி ரூ 456, ஆன்சர் டி ரூ 497. சரியானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 456. இது எப்படி பார்க்கலாம் பாருங்கள். மொத்தம் 2 டைப் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப் 1ல் முதலில் ஒரு பொருளின் விலை கண்டுபிடிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் நோட்டீஸ் பாருங்கள். 18 பொருட்களின் விலை 342 சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளோட விலை எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு பொருளோட விலையையும் 24 பொருட்களின் விலையும் பெருக்கினா நம்மளுக்கு அதோட விலை எவ்வளோ கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ என்ன ஃபஸ்ட் நான் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 342 டிவைட் பை 18 ரெண்டு வகுக்கிறேங்க. வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 19 18 342 நம்மளுக்கு வரும். அப்போ ஒரு பொருளின் விலை 19னா நம்மளுக்கு 24 பொருளின் விலை தான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ 19 24 நம்ம பெருக்கணுங்களா, நம்மளுக்கு ஆன்சர் 456 கிடைக்கும். அந்த ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி சரியானது 456. சரி, ஓகேங்களா? செகண்ட் டைப் பார்க்கலாம் பாருங்கள். இது நேர்மாறல் எதிர்மாறல் அந்த டாபிக் அந்த இதில் இது ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளின் எண்ணிக்கை அதிகரித்தால் விற்பனை அளவும் அதிகரிக்கும். இது வந்து நம்மளுக்கு நேர்மாறல். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 18 பொருட்கள் 342, 24 பொருட்கள் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்மளுக்கு நேர்மாறல். அதனால் நம்ம 24 டிவைட் பை 8 பெருக்கல் 342 எழுதிக்கலாம். நேர்மாறல்னால் நம்ம மாற்றி எழுதணும் எண்ணிக்கையை, எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே எழுதணும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கானது. ஓகேங்களா? பார்த்துக்கங்க. இப்போ 24 டிவைட் பை 18 இன்ட்டு 342 இருக்குது. 18 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 18 அடிக்கலாம். 24 4 24 அடிக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பெருக்கல் 342 டிவைட் பை 3 இருக்குது. இப்போ 3ஐயும் 342 அடிக்கிறேங்க. ஒரு 3 அடிக்கிறேங்க. 114 342 அடித்தாச்சு. அடுத்து நம்ம 4ஐயும் 414 பெருக்கணும். 4 414 நம்ம பெருக்கினா 456 கிடைக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதான் நல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கிறேங்க. அந்த ஒரு பொருளோட கண்டுபிடிச்சிட்டு 24 பொருளுக்கான மதிப்பு கூட பெருக்கிறேங்க. நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இதே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கீழே வர 3 மாடல் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் எக்ஸட்ரா 10 கியூப் என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்போ கொடுத்தா நம்ம இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். n × n + 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப்னு கொடுத்தாங்கன்னா கொஸ்டினில் n × n + 1 டிவைட் பை 2 ஹோல் பவர் 2. ஓகேங்களா? n பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10. ஓகேங்களா? அந்த 10 கியூப் கொடுக்கலாம். அது நம்ம 10 எடுத்துக்கிறோங்க. அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஃபார்முலாவுக்கு n-க்கு பதிலாக 10 அப்ளை பண்ணிட்டுங்க. இன்னொரு n-க்கு பதிலாக 10 + 1க்கு அப்ளை பண்ணிட்டுங்க. டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டுங்க. இப்போ 10 அப்படியே வச்சுக்கலாம். 10 + 1 11 கூட்டிக்கலாம். டிவைட் பை 2. அப்போ 2 10 நம்ம அடிச்சிங்களா? 1 2 2 10 அடிக்க. இப்போ 5 பெருக்கல் 11 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ 5யும் 11 பெருக்கல் நம்மளுக்கு 55. 55 ஸ்கொயர் பண்ணால் 3025. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சி சரியானது 3025. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. கியூப்னு கொடுத்தா ஃபார்முலா n × n + 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் எக்ஸட்ரா 10 ஸ்கொயர் என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்போ ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு. அதை பார்க்கலாம் பாருங்கள். n × n + 1 × 2n + 1 by 6. இதுதான் நம்மளுக்கு ஸ்கொயரில் கொஸ்டின் கொடுத்தாங்களா அதுக்கான ஃபார்முலா. கியூபுக்கு பார்த்தீங்கன்னா n × n + 1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அதே ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1 டிவைட் பை 6. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போ n-க்கு பதிலாக 10 அப்ளை பண்ண பாருங்கள். 10 × 10 + 1 × 10 × 2 + 1. ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட் குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம
கூட்டிக்கலாம். 10 + 1 11 × 10. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 × 2 20 + 1 21. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 10 11 21 / 6ன்னு அடிக்கும். நம்ம 6ஐயும் 5ஐயும் அடிக்கிறோங்க. 3 2 6ன்னு அடிக்கிறோங்க. மேலே 2 I2 10ன்னு அடிக்கிறோங்க. அடுத்து 3ஐயும் 21 அடிக்கிறோங்க. 1 3 7 3 21 அடிக்கிறோங்க. அப்போ நம்மளுக்கு 5 11 7 கிடைக்குது. நம்ம 5ஐயும் 11ஐயும் பெருக்கிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 கூட பெருக்கிறோங்க. 3 பெருக்கணும் நம்மளுக்கு 385 கிடைக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியானது 385. அடுத்து 4வது விஷயம் பாருங்கள். 1 + 2 + 3 etc 10 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்படி கொடுத்தாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. ஓகேங்களா? நம்ம அப்படியே அப்ளை பண்ண பாருங்கள். n-க்கு பதிலாக 10 × 10 + 1/2. படிக்கிற பாருங்கள். 2ஐயும் 10ஐயும் அடித்தா 1 2 I2 10ன்னு அடிச்சாச்சு. 5 × 11 நம்ம பெருக்கணும். நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ 55. இதில் மொத்தம் 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப் கொடுத்தாங்களா ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரில் கொடுத்தாங்களா n × n + 1 × 2n + 1 / 6. ஓகேங்களா? அதே உங்களுக்கு n மற்றும் ஸ்கொயர் இல்லாமல் 2 நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2. 3 ஃபார்முலாவும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரலாம். அடுத்த 5வது விஷயம் பாருங்கள். இரு எண்களின் கூடுதல் 26. அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் யாவை? பாருங்கள். அந்த இரு எண்கள் நம்ம தெரியாத நம்பரை நம்ம xyன்னு எடுத்துக்கிறோங்க. ஓகேங்களா? இரு எண்களின் கூடுதல் 26ன்னு சொன்னாங்க. x + y அதோட கூடுதல் 26. சமன்பாடு 1 நம்ம வச்சுக்கலாம். அடுத்து செகண்டு பாருங்கள். இரு எண்களின் வித்தியாசம் அதாவது மைனஸ் அதை வந்து 8 கழித்தல் வந்து 8ன்னு சொல்லுங்கிறாங்க. அது x - y = 8ன்னு எடுத்துக்கிறோங்க. சமன்பாடு 1 2 நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம இப்போ கழிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்து வச்சு சமன்பாடு 1 மைனஸ் சமன்பாடு 2 x + y = 26 x - y = 8ன்னு எழுதிடுங்க. ப்ளஸ் y மைனஸ் y அடிச்சிடுங்க. அப்போ 2x இருக்குது. 2xன்னு எழுதிடுங்க. இந்த 34 இருந்தால் போட்டுக்கலாம். 26 8 கூட்டம் நம்மளுக்கு 34. ஓகேங்களா? x = 34/2. 2 நம்ம அடித்தா 17 டைம் வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 17 கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடித்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதிடுங்க. சமன்பாடு 1 நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா x + y = 26. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 17 அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் y = 26 எடுத்துக்கிறோங்க. நம்ம ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இந்த 17லேருந்து அந்த ஆட்டுக்கு போயிடலாம். ப்ளஸ் 17 எடுக்கிறது வந்து அந்த ஆட்டு போனால் மைனஸாக மாறும். ஓகேங்களா? இந்த ஆட்டு ப்ளஸ் தான் போனால் மைனஸ் ஆகும். மைனஸ் தான் ஆட்டு போனால் ப்ளஸ் ஆகும். அது ஞாபகம் வச்சுங்க. பெருக்கல்னா அந்த ஆட்டை வகுத்தில் மாறும். வகுத்தில் இருந்தால் பெருக்கலாக போகும். அவ்வளோதாங்க. மாற்றி இருந்தால் அப்படி மாறும். ஓகேங்களா? இப்போ y = 26 - 17 எழுதியாச்சு. 2 கழிச்சு நம்மளுக்கு y = 9. அப்போ அந்த இரு எண்கள் x, y = 17, 9. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சி சரியானது 17, 9. இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 26 கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெல்கம்.